சிக்கன் வந்து நான் 1 கிலோ எடுத்திருக்கேன் பிரியாணிக்கு, சிக்கன் பிரியாணிக்கு. இப்போ நான் அதுக்கு வந்து மசாலாலாம் நான் இதிலேயே போட்டு நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி நான் போட்டு ஊற வச்சுருவேன். செய்யும்போது நம்மளுக்கு நல்லா கறியில் மசாலா ஊறியிருக்கும். அது கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் போட்டுருவேன். பிரியாணிக்கும் போடுவேன். அப்புறம் வந்து காஞ்ச மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா 3மே வந்து இப்பயே நான் இதிலேயே போட்டுருவேன் நானு. போட்டுட்டு தயிரும் வந்து இப்பயே வந்து இதிலேயே ஊற்றி வச்சுட்டோம். அப்போ தான் நம்ம கறி வந்து தயிர் எவ்வளோ ஊற்றுறோமோ நம்ம சாஃப்டாக இருக்கும். நான் வந்து இப்போ நான் 1 கிலோ செய்கிறதால ஒரு பேக்கெட் நான் ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு வந்து நான் பாதி உப்பு போட்டுப்பேன். ஏன்னா பிரியாணிக்கு நம்ம கொஞ்சம் போட்டுப்பேன். ஏன்னா கறிக்கும் கொஞ்சம் ஊறணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணி நான் வச்சுட்டேன். பாருங்கள் எந்த கலரில் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பிரியாணி செய்யும்போது நல்லா கலராக சிக்கனில் வந்து எல்லா டேஸ்ட்டும் இருக்கும் நம்மளுக்கு. இதுமாரி பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன். பிரியாணிக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து நான் சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, அன்னாச்சிப்பூ, அப்புறம் பிரிஞ்சி இலை எடுத்துருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து இது வந்து 1 கிலோ அளவுக்கு. வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயமாக ஒரு 4 எடுத்துருக்கிறேன். தக்காளியும் ஒரு 4 எடுத்துருக்கிறேன். பச்சை மிளகா, அப்புறம் புதினா, கொத்தமல்லி. சிக்கன்லாம் நான் வந்து எப்பயும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் நான். இப்போ நான் எப்படி செய்கிறேன்னு நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து தேவையான அளவு ஊற்றிக்கிறேன். இப்போ நான் வந்து பட்டை, கிராம்பு எல்லாமே அந்த மசாலா ஐட்டம் போட்டுக்கிறேன். போட்டுட்டு கொஞ்சம் சிம்மாக வச்சே நீங்கள் வதக்கி விடுங்க. அப்போ தான் அந்த வாசனைலாம் எல்லாமே போகும் உள்ள. ஆனியன் போட்டுக்கிறேன். ஆனியன் போட்டு நல்லா வந்து ப்ரௌன் கலரில், பிரியாணிக்கு ஆனியன் தான் நம்மளுக்கு முக்கால்வாசி டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இன்னும் கூட கொஞ்சம் வதங்கணும். வதங்கிடும். நம்ம தேவையான அளவு இஞ்சி பூண்டு போட்டுடலாம். சிக்கன்லேயே ஏற்கனவே கொஞ்சம் நம்ம போட்டிருக்கிறோம். அதனால் நம்ம தேவையான அளவு போட்டுட்டு இப்போவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டு வதக்கினாதான் அந்த பிரியாணி அந்த டேஸ்ட் வந்து வரும். ஒருத்தவங்க தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவாங்க. நம்ம இப்படியே போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இது அட்லீஸ்ட் ஒரு 3 மினிட்ஸாவது கொஞ்சம் வதக்கணும். நீங்கள் வந்து பிரியாணிக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றினா தான் இந்த இஞ்சி பூண்டு இந்த ஸ்டேஜ் போடும்போது நல்லா வதக்க முடியும். நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளியும் பச்சை மிளகாவும் போட்டுடலாம். தக்காளிக்கு நம்ம ஏற்கனவே சிக்கனுக்கு தேவையான வந்து உப்பு போட்டிருக்கிறோம். இப்போ தக்காளி இந்த மீதி பிரியாணிக்கு தேவையான உப்பு வந்து நான் தக்காளி போடும் போதே வந்து போட்டுருவேன். போட்டு நல்லா மேஷ் ஆன பிறகு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள் தக்காளி வந்து வதங்க போகுது. தனியாக வந்து பிரிகிற மாதிரி இருக்குது. இந்த டைமில் வந்து நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து போட்டுக்கலாம். நம்ம இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே போட தேவையில்லை. ஏன்னா நம்ம எல்லா மசாலாவும் வந்து
நம்ம அந்த சிக்கன்லேயே போட்டுட்டோம் நம்ம. இப்போ நான் எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்லா வேக வச்சா நல்லாயிருக்கும் சொல்லுவாங்க. அதனால் மேக்ஸிமம் நான் வந்து ஒரு 15 மினிட்ஸாவது நான் நல்லா கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு நான் குக் பண்ணுவேன். நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் வந்து நீங்கள் இதை வந்து வதக்கினா போதும். நான் உங்களுக்கு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வெந்த பிறகு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து கறி பாருங்கள் நல்லா வந்து மசாலாவோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் 1க்கு 1.5 அளவுக்கு தண்ணி ஊற்றுவேன் நான். இப்போ நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம இது ஒரு கொதி வந்தோடனே அரிசி, லெமன் கொஞ்சம் ஊற்றிப்பேன், நெய் போட்டு நம்ம டம் வச்சிடலாம். இப்போ அரிசி வந்து நம்ம ஊற வச்சு நான் அலசி வச்சிருக்கிறேன். அரிசி இந்த ஸ்டேஜில் போட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து லெமன் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு லெமன் போடுவேன், ஏன்னா அரிசி வந்து உடையாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வந்து நெய் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து டம் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பிரியாணி, சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்.